அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வருகின்ற மே 23ஆம் தேதியன்று பௌர்ணமி. அன்றைய தினத்தில் ஏற்படவிருக்கின்ற கிரகநிலை, கிரக மாற்றங்களை பொறுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மூலம், பூராடம், உத்திராடம் பாதம் 1 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் தனுசு ராசி. பொதுவாகவே ஜோதிடத்தில் கிரகநிலை, கிரக மாற்றம், கிரகப்பெயர்ச்சி என்பது மக்களின் வாழ்க்கையில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தனுசு ராசியின் கிரகநிலையை பொறுத்தவரை தைரிய வீரிய ஸ்தனத்தில் சனி, சுகஸ்தனத்தில் புதன், ராகு, செவ்வாய், பஞ்சமஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது என்று கிரகநிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 24/5/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி தெளிவு பிறக்கும், பண கஷ்டம் நீங்கும், பொது காரியங்களிலும் உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள். தாய் வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவலும் வந்து சேரும். போட்டியாளர்களின் சதிகளை தவிட பொடியாக்கி விடுவீர்கள். அதே நேரம் அவ்வப்பொழுது உடல் உபாதைகள் தோன்றி மறையும். குறிப்பாக வயிறு, தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகலாம். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் கிடைக்கும். சட்ட பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். உங்களை பற்றி வீண் புரளி சொல்பவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். உங்களின் நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலையும் பெறுவீர்கள். குடும்பத்தினருடன் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை அடைவீர்கள். தனிப்பட்ட முறையிலும் கூட்டு தொழிலிலும் நல்ல நிலை ஏற்படும். உங்களின் தெய்வ நம்பிக்கையும் அதிகரிக்கும். போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் குதூகலம் நிறையும். உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளையும் தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்களின் செல்வாக்கு உயரும். வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம். ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன் துறைகளில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது. அவசியமில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரின் ஆலோசனைகளை கேட்டு எடுங்கள். உடல் ஆரோக்கியம், மனநலம் சீராக யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரலாம். ஆனாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பினால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி விடுவீர்கள். ஒரு சிலருக்கு அலுவலக ரீதியிலான வெளியூர் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றமும் உண்டாகலாம். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலனடைவீர்கள். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களின் கவனத்தையும் கவர்வீர்கள். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். எனவே படிப்பை தவிர வேறு எதை பற்றியும் நினைக்க வேண்டாம். மேலும் கடந்த ஒரு வருடமாக தனுசு ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 6வது வீட்டில் உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றார். பண விஷயத்தில் ஏற்ற இறக்கம் காணப்படலாம். குருவின் பார்வை சாதகமான பலனை கொடுக்கும். மேலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். தனுசு ராசிக்கு குரு பகவான் குடும்பஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் 12வது வீடான மோட்ச விரயஸ்தானங்களை பார்க்கிறார். சொத்துகள் வாங்கும் வகையில் சுப செலவுகள் நிகழலாம். குறிப்பாக தனுசு ராசிக்கு ஒரு நிலமாவது வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் மிக எளிதாக கைகூடும். தேவையான நேரத்தில் தேவையான உதவியும் ஆதரவும் கிடைக்கும். மேலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மிகவும் மகிழ்ச்சியான இணக்கமான சூழல் நிலவும்.
பயணங்கள் அலைச்சல் தந்தாலும் அனுகூலமாகவும் இருக்கும். அசைய சொத்து வாங்கும் அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. சிறிய கடன் வாங்கியாவது நிலம் அல்லது வீடு வாங்கலாம். சொந்த வீடு என்ற ஆசை இப்பொழுது நிறைவேறவும் வாய்ப்பு இருக்கிறது. கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது. வேலை பளு வீண் பழிச்சொல் காரணமாக உடலும் மனமும் சோர்வடையும். சிறிய இடையூறுகள் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வை தாமதமாக்கலாம். எதிர்பார்க்கும் வளர்ச்சி அல்லது உயர்வு பெற கொஞ்சம் தாமதமாகலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உடனே கிடைக்காது. இருப்பினும் தகுதிக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்கும். மேலும் சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைக்கும் வாய்ப்பு உண்டாகும். அவ்வப்பொழுது உடலில் ஒரு சில உபாதைகள் ஏற்பட்டு விலகும். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. சிக்கனத்தை கடைபிடித்தால் சேமிப்பு உயரும். வீண் செலவுக்கு பதிலாக சுப செலவு செய்யுங்கள். குடும்பத்தின் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். பணிச்சுமை அதிகரிக்கும். மேலும் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் நல்ல லாபமும் வருமானமும் பெறுவீர்கள். அலுவலக பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு ஒரு சில சோதனைகள் உடன் பணியாற்றுபவர்களால் பிரச்சனை உண்டாக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று முக்கிய விஷயம் செய்ய வேண்டும். அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளால் செய்து வரும் தொழிலில் ஆதாயம், வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், வெளிநாட்டு வர்த்தகத்தில் லாபம் என்ற நற்பலன்கள் உண்டாகும். 3ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வினை காணும் மாதமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் மாதம் முழுவதும் உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பணவரவு அதிகரிக்கும். உடல்நிலை சீராகும். வழக்கு சாதகமாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். எண்ணியது நிறைவேறும். விவசாயிகளுக்கு விருப்பங்களும் நிறைவேறும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் உயர்வை உண்டாக்கும் மாதமாக இந்த மாதமானது இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் 6ஆம் இடத்திலும் சனி பகவான் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீர்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இதுவரையில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். தொழில், வேலை போன்றவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும். வெளிநாடு செல்லும் முயற்சி யோகத்தை உண்டாக்கும். குருவின் பார்வையால் குடும்ப பிரச்சனைகள் முடிவிற்கு வரலாம். பணவரவு அதிகரிக்கும். புதிய சொத்து சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகளும் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவதுடன் எதிர்பார்த்த பொறுப்புகளையும் பெறுவீர்கள். மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மேலும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சில் ஒரு நிதானம் பிறக்கும். வராமல் இருந்த பணமும் கைக்கு வரும். வழக்கில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சந்தேகம் தீர்ந்து ஆரோக்கியமான விவாதங்களும் வந்து போகும். குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை கிடைக்கும். சொந்த ஊரில் உங்களது செல்வாக்கு உயரும். பதவி உயர்வு உண்டாகும். குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வீண் செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தலாம். அரைகுறையாக நின்று போன கட்டட பணிகளை இனி முழுமூச்சாக முடிப்பீர்கள். பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத மாதமாக இருக்க போகிறது. தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். மேலும் பரிகாரமாக தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்வதும், ரோஹிணி அன்று கிருஷ்ணருக்கு நெய் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்து வாருங்கள். சந்திராஷ்டம நாட்கள்
ஜூன் 9 மதியம் முதல் ஜூன் 11 பின்னிரவு வரை. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 3, 6, 8 மற்றும் 14. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.